மக்களே! வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ்ல வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு லைவ்ல சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல நம்மளோட பிக் பாஸ் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, நீங்க டைட்டில் வின்னர் ஆனீங்க அப்படின்னா, இப்போ அந்த கப்பு உங்க கையில இருக்குன்னா, உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஃப்ரண்ட்ல வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இப்போ அர்ச்சனா வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. மெயினா விசித்ராக்கும், தினேஷ்க்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன் அப்டின்னா, ஒரு கட்டத்துல அவங்க டவுனா இருக்கும்போது அவங்கள வெளிய கொண்டு வந்தது விசித்ரா தான் இல்லையா? ஸோ அதனால. இன்னொன்னு வந்து தினேஷும் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு அப்டின்ற மாரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து பேசப்பட்டது. சரி இப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன ஹைலைட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50,00,000 இருக்கு இல்லையா? எல்லாரும் ஏதோ அவங்க கையில குடுத்த மாரியும், அத வந்து வாரி வழங்குற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மாயா அவர்கள் அந்த 50,00,000 வாங்குனா நான் பிரதீப் கையில குடுத்துருவேன். ப்ராமிஸ் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தாட்ல இருந்தாலும், இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பூர்ணிமா பேசினது தான் அதிரடி ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த டைட்டில வின் பண்ணிட்டேன். இந்த வீட்ல இருக்கவங்கள என்ன ஹர்ட் பண்ணத விட, பிக் பாஸ் நீங்க தான் என்ன முதல் நாள்ல இருந்தே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பயங்கரமா நோஸ் கட் பண்றீங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்க வந்தா அத ஸ்னாப் பண்ணி விட்டுருவாரு இல்லையா? அந்த மாரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ அதமே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க வந்து விக்ரம காக்ரோச் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தப்பு அப்படின்னா, நீங்க எங்களுக்கு தவளைன்ற ஒரு டேக்க என் தலையில குடுத்து, ஒரு நாள் ஃபுல்லா என்ன சுத்த சொன்னீங்க இல்லையா? அப்ப அது எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். அது எனக்கு பிடிக்கவே இல்லனாலும் நீங்க அத பண்ண சொன்னீங்க. சோ நாங்க அந்த ஒரு நேம கொண்டு வந்தது, ஒரு வெஞ்சன்ஸ கொண்டு வந்தது தப்பு அப்படின்னா, இத ஆரம்பிச்சு விட்டதே நீங்க தான். சோ நீங்க அந்த தவளை, நரி, பாம்பு, விஷம் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் நீங்க குடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது தான், இது இவ்ளோ பெருசா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி, பிக் பாஸ் தான் எல்லா விதமான தவறையும் செஞ்சாரு. ஆனா நான் விக்ரம காக்ரோச்ன்னு கூப்ட்டு அவன் ஹர்ட் ஆனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அப்படின்ற மாரி இன்டைரக்ட்டா பிக் பாஸ மன்னிப்பு கேட்க சொல்றாங்க பூர்ணிமா. ஏன்னா நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா அப்படின்ற மாரி சொன்னா, அப்ப நீங்களே கெஸ் பண்ணிக்கணும். நீங்க இன்னும் கேட்கல. நீங்க செஞ்ச தவறுக்கு கேட்கல. சோ பூர்ணிமா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தவறு அப்படின்றத தாண்டி, இந்த வீட்ல நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும் தான். சோ எங்களோட கேரக்டர் அப்படின்ற எதுவுமே இந்த வீட்ல அப்போ மத்தவங்கலாம் என்ன எங்கள் வீட்டில் கார்த்திகேயனா இருப்பாங்க. இந்த வாரங்கள் ஒரு தொடர்ந்து 2 வாரம் எடுத்துக்கோங்க. பிக் பாஸ் என்ன மாதிரியான டாஸ்க் குடுத்து அவங்கள வந்து சண்டை போட வச்சுட்டு இருக்காரு? எதுவுமே இல்லையே. வீட்ல இருந்து வந்தவங்களும் ஃபன் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களா கேவலமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, அவரு என்ன காரணம் எடுப்பாரு? அவரோட வேலை டிஆர்பிய கூட்டணுன்றக்காக இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணப்படுறது தான். சோ அத வந்து இவங்க தவறு அப்டின்னா, அப்ப இவங்க இந்த ஷோக்குள்ளயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க கூடாதே. எல்லா சீசன்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்டின்றது நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இப்ப அத அவங்க தவறுன்னு சொல்லிறது வந்து, அது ரொம்ப காமெடியான ஒரு விஷயமா இருந்தது அப்டின்னே சொல்லலாம். சோ இதுக்கு விசித்ரா அவர்கள் வந்து தனியா இருக்கும்போது ரவீனாட்ட சொல்றாங்க. அவ வந்து பிக் பாஸே தவறுன்னு சொல்றா. அவளுக்கு அவ்ளோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அந்த டேக குடுக்கும்போதே நான் பண்ண மாட்டேன்னு அவ்ளோ போல்டா சொல்லியிருந்துக்கலாமே! அப்ப அவ செஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லையே! இப்ப வந்து இவ பேசுறது ரொம்ப தவறா இருக்கு. அவளோட தவற அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, அவ வந்து கமல் சார் சொன்ன மாரி, நீங்களும் இந்த தவற பண்ணீங்கன்னு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சுட்டு இருக்காளே தவிர, அவளோட தப்ப அவ ரியலைஸே பண்ணல அப்டின்ற மாரி சொன்னாங்க. வீட்ல இருந்து வந்துட்டு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாவும், பூர்ணிமா அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் 1000 பேர் ஒரு விஷயத்த சொன்னாலும், பூர்ணிமா அப்படிதான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, அது அவங்களோட ரியல் கேரக்டர். அத நம்மளால மாத்தவே முடியாது அப்படின்றது நம்மளால எல்லாருக்குமே தெரியும். இப்ப நார்மலா அவங்க இல்ல, எல்லாரோட குணமும் அப்படிதான். அதுதான் அந்த இடத்துல பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். உண்மையா விசித்ரா கேட்டது தரமா தான் இருந்தது. இத சொல்றவங்க ஏன் அத அக்செப்ட் பண்ணல? அன்னைக்கு ஏன் அக்செப்ட் பண்ணீங்க? அப்படின்ற மாரியும் கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பூர்ணிமாவுக்கு விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான அ ஒரு நல்ல பாண்டிங் இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன அப்டின்னா, அர்ச்சனாவ பாராட்டுறாங்க. அர்ச்சனா தான் இவன நெறைய இடத்துல நோஸ் கட் பண்ணாங்கன்னு. பட் அர்ச்சனா ரியலா தான் பேசினாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சிஸ்டர் அவ்ளோ ஹர்ட் பண்ணி அவன மட்டம் தட்டுன அவள போயிட்டு பாராட்டுறா. பட் எங்கள வந்து தப்பா பேசுறா. அது எப்படி அக்செப்டபிளா இருக்கும்? அப்டின்ற மாரி அந்த இடத்துல வந்து பேசினது. அப்ப அர்ச்சனாவ பாராட்டுனது தான் உங்க எல்லாருக்குமே இப்ப குறையா தெரியுதா? அப்ப அது வந்து இது வந்து ஒரு விதமான பொறாமையா அப்டின்ற மாதிரி, அவங்கள தூக்கி காமிச்சுட்டு இவங்கள டவுன் பண்ண மாரி தான் ஃபீல் ஆகுது. அதுதான் இப்ப இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். 50,00,000 ஃப்ரீயா குடுக்குறாங்க. இன்னொன்னு பிக் பாஸே மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. பூர்ணிமா வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க அப்டின்றத தான் நம்மளால பார்க்க முடியுது அப்டின்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க.